நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். நான் என்னோட சேனல் ஓப்பன் பண்ணி 2 இயர்ஸ் ஆக போகுது இந்த மார்ச் வந்தா. பட் ஸ்டில் எனக்கு வந்து 1000 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. அதுவும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்தது தான் அப்படி தான் சொல்லணும். நான் வந்து ஒரு ரீல் போட்டிருந்தேன், டாட்லருக்காக ஒரு ரீலு. அது வந்து ஒரு பேம்பர்ஸ் ரிலேட்டடாக, அது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான். எனக்கு வந்து கிடச்சதுன்னா உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக நான் அந்த ரீலை போட்டிருந்தேன். வேறு எந்த வகையான ஒரு இதுலேயும் நான் போடலை. பட் அதில் எனக்கு நல்லாவே வந்து எனக்கு ஒரு 600 700 ஃபாலோவர்ஸ் அதுலேருந்தே வந்திருந்தாங்க. பட் என்னவோ தெரியல, அது என்னோட நேரமா அப்படின்னே தெரியல. அந்த ரீல் நான் டெலீட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. என்ன ஆகிடுச்சுன்னா வந்து நான் ஒரு டெலிவரி பர்சனோட ஃபேஸை நான் காட்டிட்டேன். அதுவும் நான் அவங்க ஃபேஸ் ஒழுங்காலாம் தெரியல. அவங்க ஹெல்மெட் தான் போட்டிருந்தாங்க. நான் அதை மறைக்க நான் மறந்துட்டேன்னு தான் சொல்லணும். அவங்க ஃபேஸ் கம்ப்ளீட்டாக தெரியல. மேபி அவங்க பைக் நம்பர் அதனால அவங்க டெலீட் பண்ண சொன்னாங்களான்னு தெரியல. அவங்க என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணினாங்க. நானும் வந்து டீசெண்டாக நான் டெலீட் பண்ணிட்டேன். வேண்டாம், அப்படி ஒரு பர்சனை நான் ஹர்ட் பண்ணி அவங்களோட ஐடென்டிட்டியை நான் இது பண்ணி எனக்கு அப்படி ஒரு ஃபாலோவரோ அப்படி ஒரு ரீச் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. நான் உடனே டெலீட் பண்ணிட்டேன். பட் இது அந்த டே எனக்கு ஸ்டில் மறக்கவே முடியல. எனக்கு வந்து அவ்வளோ எனக்கு ஹாப்பியாக இருந்தது. நான் போட்ட எஃபர்ட்டுக்கு எல்லாமே வந்து ஒரு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் அந்த ஹாப்பினஸ் வந்து ஒன் டே, ஒரு 24 ஹவர்ஸ் கூட இல்லை, உடனே போயிடுச்சு. அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். பட் ஸ்டில் எனக்கு 1000 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. நான் இன்னுமே நான் வந்து என்னோடய குவாலிட்டியை நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் ஐஃபோன் வாங்கினேன். ஸ்பேஸ் வச்சு ஃபோன் தான், இந்த ஃபோன்லேயே நிறைய ஸ்பேஸ் உள்ள ஃபோன் தான் வாங்கினேன். நான் வந்து குவாலிட்டியான கண்டென்ட் தான் போட்டுட்ருக்கேன். பார்ப்போம். எனக்கு இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக என்னோட சேனல் ஒன் டே வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த நாள் இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமே நடக்கும்.